ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது பிரிட்டிஷ்காரங்க இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லி பாகிஸ்தானை கொடுத்தாங்க, இந்துக்களுன்னு சொல்லி தான் இந்தியாவை கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ மோகன் பகவத் அவர் இது இந்துவின் பூமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1950க்கு அப்புறமா தான் இது சமத்துவ பூமின்ற மாதிரி பேச்சு அடிப்பட்டது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்துவின் பூமி சமத்துவ பூமி ரெண்டுமே ஒன்று தான். 1947 வெள்ளைக்காரன் கொடுத்ததை வச்சு தான் மோகன் பகவத் அப்படி சொன்னாருன்னு நீங்கள் சொல்கிறது தப்பு. அப்படி சொல்லலை அவர் இந்த தேசம் இந்துவின் பூமி அப்படின்னு சொல்கிறாரு. பாகிஸ்தானையும் சேர்த்து தான், பங்களாதேஷையும் சேர்த்து தான், ஆப்கானிஸ்தானை கூட சேர்த்து தான், பர்மாவை சேர்த்து தான், இலங்கையை சேர்த்து தான் அவர் சொல்கிறார். அது அகண்ட பாரதத்தை தான் அவர் சொல்கிறார். இது இந்துவின் பூமி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு பூமிங்கிறது கல் கிடையாது, மண் கிடையாது, அது ஓடை கிடையாது, வயல் நிரப்பரப்பு கிடையாது, மண்ணை வச்சு ஒரு தேசம் கிடையாது. மனிதர்களுடைய மனதை வைத்தது தான் தேசம். அப்படி ஏன்னா அது என்ன மனதுன்னு சொன்னால், தாய்மையை வணங்கிறது, தாயாரை தொழுவது, பெண்களை தாய்மையாக கருதுவது, நன்றியோடு நடப்பது, எல்லோருக்கும் உதவுவது, அதர்மத்தை அழிப்பது, இம்மாதிரி கொள்கைகளை தத்துவங்களை உலகுக்கு போதித்த மனதிலே கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை உடைய ஒரு தர்மமே இந்து தர்மம் தான். அது அவங்க வாழக்கூடிய பகுதி இந்த இந்திய பகுதி, அகண்ட பாரத பகுதி. அந்த அகண்ட பாரத பகுதியை தான் இது இந்துவின் தேசம், இந்துவின் மண் அப்படின்னுட்டு மோகன் பகவத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது வெள்ளைக்காரன் பிரித்து கொடுத்ததுனால அந்த பங்கில் ஒன்றை வச்சுக்கிட்டு அவர் சொன்னார். அப்படி இல்லை, அவர் அப்படி சொல்லலை, அந்த பண்பை வச்சுக்கிட்டு சொன்னார். இந்த பண்பு அப்படி. இப்போது நீங்கள் உலகம் பூராவும் எடுத்துக்கிட்டால், இப்போ ஆங்கிலம் இருக்குது, உலகம் பூராவும் அந்த மொழி இருக்குது. அந்த ஆங்கில மொழியில் தர்மம்ங்கிறதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது. தர்மம் கடமை இருக்குது. தர்மம்ங்கிறதுக்கு என்ன வார்த்தை? அவங்ககிட்ட ஒரு வார்த்தையே கிடையாது. அப்போ தர்மம், அதாவது நம்ம ஹிந்து தர்மம்னு சொல்கிறோம் இல்லை, மனித தர்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த தர்மங்கிறதே, தர்மம் என்னன்னா எல்லோருக்கும் உதவுவது, பிறருக்கு உதவியாக வாழுவது, யாருக்கும் துன்பம் தராமல் இருத்தல், இதுதான் தர்மம். யாராவது மற்றவர்களுக்கு துன்பம் தருவார்களேயானால் அவர்களை அப்புறப்படுத்துவது, அதுதான். இப்போ கண்ணன், ராமன் போன்ற அவதார புருஷர்களெல்லாம் எதை நிரூபித்து காட்டினார்கள் என்றால், மனித குலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துறது, அவங்களை வதம் பண்ணுறது, அதுதான் தர்மம். அது தர்மத்தில் ஒன்று. அது தாய்மையை வணங்குவது, அது தர்மம். எல்லோருக்கும் உதவுவது, அது தர்மம். இருப்பத்தை பகிர்ந்து உண்டு வாழ்வது, எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்றது, அதான் தர்மம். இப்போ சாப்பிடும்போது ஒரு பிடி சோறு எடுத்து அப்படி வைப்பாங்க, வச்சுக்கிட்டு அது காக்கா குருவிக்கு, மற்ற உயிரினங்களுக்கு, அது தர்மம். வீடு கட்டும்போது திண்ணைன்னு ஒன்று கட்டுவாங்க வெளியில் தெருவோரமாக, அதில் யார் வேணாலும் உட்காரலாம். ஆமாம், உட்காந்தா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு உணவு கொடுப்பாங்க. அப்படி அது தர்மம். இம்மாதிரியான தர்மம் உலகம் பூராவும் இந்தியாவில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. இப்போ அன்னை, தந்தை, மகன், மகள், மருமகள், பேரன், பேத்தி, அப்படி கூட்டோடு குடும்பமாக வாழக்கூடியது இங்கே தான் இருக்குது. அங்கே வெளிநாட்டிலலாம் இல்லை. 18 வயசு ஆனால் பையன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான், அவனுக்கு அப்பாவுக்கும் சம்மந்தம் இருக்காது. அவங்க சொத்து சேர்த்து வைக்க மாட்டாங்க. இங்கே எல்லாம் சேர்த்து வைக்கிறது, பையனுக்காக வீடு கட்டி வைக்கிறது, மகனுக்காக நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, மகளுக்காக வீடு கட்டி வைக்கிறது, சொத்து சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் இங்கே தான். இப்போ நிறைய தங்கம் இந்தியாவில் தான் இருக்குது, எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. வெளிநாட்டெல்லாம் அப்படி கிடையாது. அப்போ இந்த குடும்பம்ங்கிறது இந்தியாவில் தான் இருக்குது. இதுதான் இந்து தர்மம்ங்கிறது. அப்போ இதுதான் இந்துன்னு அவர் சொல்கிறார். இது இந்துவின் மண் அப்படின்னு சொல்கிறது இம்மாதிரியான மனநிலையோடு வாழக்கூடியவர்களுடைய மண் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மனநிலை தான் உலகுக்கே இப்போ தேவைப்படுது. உலகம் பூராவும் சண்டை நடக்குது இல்லை. இப்போ இஸ்லாம் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் சண்டை நடக்குது, கிறிஸ்தவம் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் யுத்தம் நடக்குது. அவங்கெல்லாம் என் சாமி தான் பெருசு, உன் சாமி தான் பெருசுன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அதை சாமிக்குள்ளேயும் சாமி வந்துடுதாங்க.
இப்போ இஸ்லாம் தான், அதில் ஒரு பிரிவு இன்னொரு பிரிவோட ஈரான் ஈராக்கு சண்டை நடக்குதுல்ல, ஒரு பிரிவு இன்னொரு பிரிவோட யுத்தம் பண்ணுவான். சண்டைங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கு மற்ற மதத்தினுடைய கலாச்சாரம் நிலவக்கூடிய பகுதிகளில், உலகம் பூராவும். ஆனால் இந்து மத கலாச்சாரம் நிலவக்கூடிய பகுதியில் தான் அம்மாதிரியான சண்டை கிடையாது. ஏன்னா இந்து என்ன சொல்கிறான்னா, இந்து தர்மத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இறைவன் எல்லாரிடமும் இருக்கிறான். அப்படின்னா இறைவன் முஸ்லீம்கிட்ட இருக்கானா? ஆமாம் இருக்கான். கிறிஸ்தவன்கிட்ட இருக்கானா? ஆமாம் இருக்கான். அப்போ அவனுக்கும் உனக்கும் ஒன்றும் பகை இல்லையா? இல்லை தான், பகை இல்லை. அப்படி ஆயிடுது. அப்போது சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவங்க இந்துக்களுடைய பூமியை அபகரிக்கும் போது, இந்துக்களுடைய கோயிலை அபகரிக்கும் போது, இந்துக்களுடைய சொத்தை அபகரிக்கும் போது, இந்துக்களை கம்பல்சரியாக மதம் மாறணும்னு கேட்கும்போது தான் சண்டை வருது. தொந்தரவு கொடுத்தா தான் சண்டை வரும். நீ உன் போக்கில் இருந்தால் சண்டைக்கு காரணமே இல்லை. ஆனால் மற்ற மதங்கள் இருக்கக்கூடிய இஸ்லாம் கிறிஸ்தவம் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்கவங்க போக்கில் இருந்தாலே சண்டை தான், பிரச்சனை தான். அவங்க ஒருத்தரை ஒத்துக்க மாட்டாங்க. அவன் கிறிஸ்தவத்தில் பல பிரிவுகள் இருக்குது. ஒரு பிரிவுகாரன் இன்னொரு பிரிவுகாரனை ஒத்துக்க மாட்டான். அப்படி. ஆனால் இந்து மதம் அப்படி இல்லை. இந்த பிரிவா அந்த பிரிவா, சைவமா வைணவமா, எதுவாக இருந்தால் என்ன, இறைவன் ஒருவனே. அப்படிங்கிற பிரிவுகள் இருந்தாலும் அது குடும்பமாக இருக்குன்றதுனால இங்கே பிரச்சனை கிடையாது. பிரிவில் எல்லாம் அந்த சாமி தான் இருக்கு. அதுதான் சொல்கிறேன். பிரிவில் மட்டும் இல்லை, வெளியில் இருக்க மதத்திலையும் அந்த சாமி தான் இருக்குன்னு இந்து நம்புகிறான். அப்போது இவ்வளவு தாராளமான எல்லா இடத்துலையும் ஒரே இறைவன் தான், எங்கள் இறைவன் தான் உங்ககிட்டே இருக்கான், அதனால நீ எனக்கு பகைவன் இல்லை அப்படின்னுக்கிட்டு இந்துக்களுடைய பிரிவுகள் மத்தியில் மட்டுமில்லை, உலக மதங்கள் அனைத்திலும் அப்படி கருதக்கூடியவன் இந்து. அதனால இந்த இந்து தர்மம் உலகத்துக்கே தேவையானது. உலகத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு தத்துவம் இந்துத்துவம். அந்த இந்துவின் பூமி தான் இந்திய திருநாடு, இந்திய தேசம், அகண்ட பாரதம். அப்படி தான் மோகன் பகவத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது சரியான ஒரு கருத்து. இந்த கருத்து விரிவுபடுத்தப்பட வேண்டும். இந்த கருத்து உலகம் முழுமையும் பரவ வேண்டும். உலகம் முழுமையும் இந்த இந்துத்துவத்தை, இந்த இந்து தேசத்தை, இந்த அகண்ட பாரதத்தை உலகம் முழுமையும் பின்பற்ற வேண்டும். நம்முடைய கொள்கையை, குடும்ப கொள்கையை, இங்கிலாந்து, இத்தாலி, ஜப்பானு, சீனா, ரஷ்யா, இவங்க எல்லாருமே, ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே இருக்காங்க இல்லையா, ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, நம்முடைய குடும்ப கொள்கையை அவர்களும் பின்பற்ற வேண்டும். அதுதான் உலக தர்மம், அதுதான் ஹிந்து தர்மம். மோகன் பகவத் அவர்கள் இது இந்துவின் பூமின்னு சொல்லியிருக்காங்க. அது பூமின்னா அவர் புதுசாக கொண்டு ஸ்டிக்கர் ஓட்டலை, பூமியாக இருக்குது அதை சொல்லியிருக்கிறாரு. அப்படி தானே இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு தாயினா இந்த மகனுடைய வாழ்க்கை அது முடிகிற வரைக்கும் நான் தான் அவனுக்கு பொறுப்பு, அப்படி தானே நினைக்கிறா. ஒரு மகன்னா என்னுடைய தாயை நான் தான் காப்பாற்றுவேன், அப்படி தானே நினைக்கிறான். இது இந்த இந்திய மண்ணில் தான் இந்த எண்ணம் இருக்குது. அப்போது இங்கு வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்து தான் தேசமே ஒழிய மண்ணையும் கல்லையும் பொறுத்து தேசம் அல்ல. வணக்கம், நன்றி.